என்ன கட்டிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன். நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு. இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன செய்வேன்? ஆட்டாளுக்கு யாராவது சொல்லி அனுப்புங்களேன். பலகாலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். கதை எழுதுன்னு சொல்லிட்டு ஊசி குத்த. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன். மத்தது அப்புறம் பேசிக்கலாம். நிறுத்து. இவனுக்கு என்ன வியாதின்னு எனக்கு தெரியும், என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. போ. ஐயா, ரொம்ப வருஷமா அதை கவனிக்காம விட்டதுனாலதான் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டுறேன் ப்ளீஸ். அவனை புள்ள ஊசி போராடிட்டு இருக்கா. இந்த நேரம் பார்த்து ஊசி போடுறது நல்லா இருக்கா? ஐயா வைத்தியரே, என் புள்ளைய கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா, நான் இனிமே ஊத்த இருக்க மாட்டேன். ஐயா ஐயோ, நான் இனிமே என்ன அப்பா என்ன விட்டு போயிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன அப்பா. ஐயோ என் புள்ள போயிட்டானே. பெத்தவ குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறாளே. குழந்தை வசூர்ல போட்டு போட்டு என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? பெத்தவ புத்த பிள்ளைய காவு கொடுத்துட்டு கதறாளே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு பச்சை மண்ணை அழைச்சிட்டீங்களே, அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சும்மா விடாதியா, சும்மா விடாது. மனுஷன் நிம்மதியா தூங்க முடிஞ்சா நிறுத்து தாத்தா. நல்லா கேளுடா. பெரிய இசை ஞானி நினைப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு இப்படி இம்சப்படுத்துறாரு. இம்சப்படுத்துறா? இத்தனை நேரமும் பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு இந்த சுண்டைக்காய் பைய வந்து சொன்ன உடனே எழுத்தா பேசுற நீ? இந்த குடும்பத்துல யாருக்காவது இசை ஆர்வம் இருக்கா? நீங்க பாடுறது பார்த்தா அடி ராக்கு முத்து ராக்கு. இந்த ராகம் உங்களுக்கு தெரியுமா? அரே நான் பெத்த மகனே, வா 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 வா, என் பக்கத்துல வந்து நில்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இது என்ன ராகம் என்று கேளு. ஏன்பா வளவளன்னு பேசிட்டு? இவர் தொலைல தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்துறோம். அந்த போட்டியில தாத்தா தோத்துட்டாருன்னா இனிமே வாய் திறந்தே பாடக்கூடாது. என்னக்கா சொல்ற? உங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னா நான் ரெடி. எனக்கு போட்டியா? நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். ஐ அக்கா, இங்க வந்து பாரு. ஏய், என்னடா எதுக்கு கூப்பிட்ட? அங்க பார். அம்மா, என்னடி இங்க வந்து பாரு. ரேவதி, என்னம்மா? அவ என்னமோ சுடுதலை கால்ல போட்ட மாதிரி கத்திட்டு இருக்கா. என்னன்னு போய் பாருமா. அவளுக்கு வேற வேலை இல்ல. ஏய், என்னடி? அக்கா, நீ ஆசையா எடுத்த செடியில பூ பூத்திருக்கு பாரு.
எனக்கு வேணும். ஐயோ, இப்ப நீ கூட போறியா இல்லையா? ஏய், நில்லு. எனக்கு வேணும். அம்மா பாருங்கம்மா, இந்த பூ நான் அவ்வளவு ஓடாடி, தர மாட்டேன். என்னாச்சு? எனக்கு தான் வேணும். அம்மா, பாருங்க. என்னம்மா இது? என்னாச்சு? என்ன ரகலை? முதல்ல அவளுக்கு பூ கொடுக்க சொல்லுங்க. நான் தர மாட்டேன். சரி, நீதான் வேற பூ பறிச்சுக்க. அவ வேற பூ எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு செம்பருத்தி பூ தான் வேணும். ஏய், செம்பருத்தி பூ தான் வேணுங்கிற அளவுக்கு அதுல என்னடி இருக்கு? உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி, அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி, தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி, இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு. சங்கீதா, ம். இந்த பூ அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம், கொடுத்துரு. நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன், ப்ளீஸ். இந்தா. இந்த பூ உங்ககிட்ட இருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல. எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்தேன். என்ன, இதுல இருக்கிற இந்த 5 இதழ்ல ஒண்ணு தாத்தா, ஒண்ணு அப்பா, ஒண்ணு அம்மா, ஒண்ணு தங்கச்சி, ஒண்ணு தம்பி. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மகரந்த மாதிரி நான். என்னமோ தெரியல, இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம். டாக்டர் மாவு, இந்த வயசான காலத்தை போய் ஊர் சுத்திட்டு பேசாம வீட்டுல இருக்கலாம்ல. ஏனுங்க, பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம்ல. பாருங்க, தெரு கொடி வந்துருச்சு. உள்ளூர் நாய் பார்த்தா விடாதாக்கும். நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு. ம். ஏனுங்க, பட்டணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் லட்சணமா இருக்கும். இல்ல, இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி. சாதி நாயா? ம். என்ன பட்டணம் போங்க, நாய்க்கெல்லாம் சாதி பிரிச்சுட்டு. இந்தாங்க புடிங்க, உள்ள வச்சு பத்திரமா பூட்டி வைங்க. பொட்டிப்புளுக்கு என்ன வயசு இருக்கும்? எது கேக்குற? இல்ல, முடியெல்லாம் நரைச்சிருக்குது, அதான் கேட்டேனுங்க. உன்னோட வயசுதான். என்ற வயசா? எனக்கு என்ன வயசு இருக்குங்க? உன்னோட வயசு என்னன்னு உனக்கே தெரியாதா? யாராச்சும் சொன்னாதானுங்க தெரியும். ஏனுங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டேன்றீங்களே. சந்தைக்கு போறதா வாங்கிட்டீங்களா? ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை? இதுக்கு எதுக்குங்க புளிப்பால் கேக்குற மாதிரி யோசிக்கிறீங்க? சொடு போட நேரத்துக்குள்ள எடுத்தாரன் பாருங்க. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி. கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான்னு பார். உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயரை பார்த்த கண்ணமா இருக்கல தர. அதானே செலதுற பூம்பார பட்டை குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு இருந்தாலும் உசுறு விட்டுருவாளுங்க. கவரிமான் குட்டிகளா? ஏங்கன்னு பசியா புல்லாதீங்கிறீங்க. கழுதைங்க வீட்டுல என்னைக்காவது கோழி கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும், இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும், இல்ல வீராப்பு என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு தானே. தீர்த்தமும் திருநீரும் வந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். அரடே குறுக்கலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம். கோயில் வருமானத்தை வச்சு புள்ளையசுமா வாட்ட சாட்டமா வளர்த்து போட்டீங்க. என்ன சமாச்சாரம்? பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, என் பொண்ணு காயத்ரிக்கு ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு. வேற யாரும் இல்ல, எங்க அக்கா பையன் தான். ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா. ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க? பொண்ணை வேற சும்மா தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சுட்டீங்க. முடிச்சிருங்க. அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. நீங்க உதவி பண்ணலன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன். சாமி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பணத்தை எண்ணி தரதுக்கு என்ன வருஷமா ஆகும்? என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடும். சரி தோற. ஏன் குறுக்கலையா? கை நாட்டா கையெழுத்தா? நான் பழைய வாழ்க்கை SLC. ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க. பொண்ணு படிச்சிருக்குதா? ஏதோ கொஞ்சம். சரி, அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொட்டை மரம் எத்தனை கூறு.